இல்லைங்க, முதல்ல ஒரு கொலையாளி மத்தவங்களுக்கு குற்றம் சொல்றதுக்கு முதல்ல கொலையாளியை பத்தி குற்றச்சாட்டை பேசணும்ல. முதல்ல கருணா குழுவே இல்லைங்க, அவரே ஒரு கொலை குற்றவாளி தானே. ஒரு கொலை குற்றவாளி என்ன வேணா போய் பேசலாம்ல. இந்திய அரசு துரோகின்னு கருணா சொல்றாருல்ல, அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இந்திய அரசு துரோகி என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பத்திரிகா சந்திப்பு நடத்தின கருணாவினுடைய குழுவின் மீது என்ன வழக்கை பதிவு செய்திருக்கிறார்? ஈழத் தமிழர்களுக்கு இல்லைங்க, கருணா குழுவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. இருந்தாலும் இந்த கேள்வியில இருக்கக்கூடிய சில விவரங்களுக்கு தெளிவா சொல்லணும். தமிழீழத்தில் தான் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஆதரவு களத்தை தான் தமிழ்நாடு வழங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்பது ஆதரவு தளமாக இருக்கிறது. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க போராட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அமெரிக்கால போராட்டம் நடக்குது, ஐரோப்பால போராட்டம் நடக்குது, தமிழ்நாட்டில் கூட நடக்கிறது. என்ன பண்றாங்க? ஆதரவு பண்ணி போரை நிறுத்துங்கன்னு தான் போராட்டம் நடத்துறாங்க. அந்த குரலை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு போனதும் உலகளாவிய அளவில் போவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். வேற என்ன செஞ்சணும்? வேற என்ன செய்யணும்? கருணா குழுவுக்கு ராஜபக்சேவிட்ட போய் மண்டிட்டு நிக்கிற மாதிரி நிக்கணுமாமா? கருணா போய் நிக்கட்டும், அவர் போய் நிக்கட்டும், மண்டிட்டு நிக்கட்டும். அது அவருடைய பிழைப்பு. கருணாவை போல தமிழர்கள் மண்டிட்டு நிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு என்ன செய்தது, தமிழர்கள் என்ன தமிழ்நாட்டு தமிழர் என்ன செய்தார் என்று கேட்பதற்கு எந்த யோகியதையும் கருணாவிற்கு கிடையாது. 15 வருடங்களாக தமிழ்நாட்டு தமிழர்கள் தான். தமிழ்நாட்டு தமிழர் அதாவது கருணா எந்த அமைப்பை சொன்னாலும் சரிங்க, தமிழ்நாட்டிலே ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலையை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவதுதான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது, இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது. வேற எதுக்கு அழுத்தமா இருக்குது? அது கருணா சொல்றதுக்கு எந்த யோகியதும் கிடையாது. அவர் நிச்சயமா இங்க இருக்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய பெரியாரிய அமைப்புகள் இடத்துல எந்த ஆதரவும் கருணா பெற்றுவிட முடியாது. அதுக்காக சாத்தியம் இல்ல. முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த கருணா குழுவை விசாரித்து, அது ஏற்கனவே ஆயுத குழுவாக தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த குழுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை முதல்ல செய்யுங்க. அதன் சமயத்தில் சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இலங்கையிலும் கிடையாது. அவங்களுக்கு இல்லைங்க, ஒருத்தரை அதிபராக இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற, ராஜபக்சே ராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு ராஜபக்சே கொடுக்கிற துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற. ரெண்டு வேற வேற. அவர் என்ன கோரிக்கை அங்க வச்சாரு? அவர் ராஜபக்சேடும் என்ன கோரிக்கை வச்சாரு? தமிழ்நாட்டினுடைய தமிழீழ தமிழர்களினுடைய இனப்படுகொலை சார்ந்த கோரிக்கை வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. இப்ப சர்வதேச அரங்குக்கு போறோம், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் சண்டை நடக்குது, பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேல் பிரதிநிதி பாக்குறது இல்லையா? பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறீங்க, எதிரி நாடுன்னு சொல்றீங்க. இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்லையா? சந்திக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தாங்க அது. அதோட தவறு கிடையாது.